திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊரெம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நம்ம திரு அண்டப்பகுதி எப்படி ஒரு பொருளை இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல பலதா காணப்படுறது, பலவிதமான குணாதிசயங்களோட, ஸ்தூலம் சூக்ஷ்மம், அதாவது கிராஸாவும் சட்டிலாவும் நடக்கிறதாவும் நிற்கிறதாவும் எப்படி எல்லாமோ என்னென்னமோ ஃபீச்சர்ஸோடலாம் காணப்படுறது அந்த ஒரே பொருள் தான். அந்த பொருள் தான் குருவா அதுதான் அங்கே சூக்ஷ்மம். அந்த பொருளே காட்டி கொடுத்தாதான் உண்டு. எந்த ஜீவனும் தன்னோட சாமர்த்தியத்தினால ஜீவனும் அதே தான். ஜீவனும் அந்த பொருள், நம்ம சமுத்திரம் அதோட பூந்து பார்ப்போம் இல்லையா, அதோட ட்ராப்லெட் மாதிரி ஜீவனும் அதே தான். ஆனால் அந்த ட்ராப்லெட் தன்னோட சாமர்த்தியத்துல தன்னோட ஆதாரமா இருக்கிற சமுத்திரத்தை தெரிஞ்சுட முடியாது. தன்னோட சாமர்த்தியத்துலன்னா தன்னோட ட்ராப்லெட்டுங்கிற ஒரு ஐடென்டிட்டிய வச்சுண்டு அந்த சமுத்திரத்தோட தன்மையை தன்னோட கெப்பாசிட்டிஸ்குள்ள, மனசோ புத்தியோ அந்த இன்டெலெக்சுவல் அனாலிசிஸோ அதோட தன்மைகளை நான் புரிஞ்சுட்டேன் தெரிஞ்சுட்டேன், அது இப்படிப்பட்டது வாக்கால சொல்லிவிடுவேன் அதுன்னு, அந்த மாதிரி அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை ரீட்டைன் பண்ணிட்டு தன்னோட மூலமா இருக்கிற அந்த பொருள் தான். ஆனா அதோட தன்மையை அதால இது கிராஸ்ப் பண்ணிக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். அது என்னதான் கெப்பாசிட்டி, நான் ஏதாவது தபஸ் பண்ணி இதை பண்ணி என்ன பண்ணினாலும் எல்லாம் பண்ணினா அதோட விளைவா என்னன்னா அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை லூஸ் பண்றதுக்கு இருக்கிற தைரியம் கிடைக்கும். அதுதான் தபஸ் சாதனை எல்லாத்தோடும் நெட் ரிசல்ட். இப்போ சம்பந்த பெருமான் சரித்திரத்துல வந்தது இல்லையா, அதாவது ஈசன் அந்த தன்னுடைய நிலையை அனுகிரகம் பண்றதுக்கு தான் எல்லாருக்கும் ரெடியா தான் இருக்கார். ஆனா அந்த ஜீவனுக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்கேன் அந்த லோகத்துல. நான் இப்போதான் இதை பண்ணிட்டு இருக்கேன், அதை பண்ணிட்டு இருக்கேன், என்ன நம்பி இவா இருக்கா அவா இருக்கா, இது நடந்துட்டு இருக்கு, ஐயோ இப்போ எப்படி நான் போறது ஈசன் கிட்ட, அந்த நிலையை எப்படி அடையிறது, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா எல்லாம் என்ன ஆகும்னு அந்த ஒரு தட் இஸ் அ வீக்னஸ் ஆக்சுவலி. அது இருக்குன்னாக்கா அந்த ஜீவனுக்கு ஈசன் பிடிவாதமா அதெல்லாம் கிடையாது, நீ என்னோட அனுபவத்தை அடைஞ்சுதான் ஆகணும் வான்னு பிடிக்க மாட்டார். அது ஜீவன் சமர்ப்பணம் பண்ணியிருந்தாதான் பிடிப்பார். ஆனா அது சமர்ப்பணம் பண்ணி விடுத்தோம்னா போக விடாம பிடிச்சி விடுவார். நம்ம சுந்தரர் பெருமானுக்கு பண்ணின மாதிரி அவர் ஆரம்பத்திலேயே ஹிருதயபூர்வமா சமர்ப்பணம் பண்ணிட்டார். கையிலேயே நான் வழி தப்பி போனாலும் என்னை போக விடக்கூடாது, நீ பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சதுனால அவர் சண்டை போட்டாலும் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு ப்ரூவ் பண்ணியாவது நான் உன்னை விட மாட்டேன்னு பிடிச்சினேன். அதான் அந்த சமர்ப்பண பாவம் தான். அது வந்துடுத்துன்னா எங்க இருந்தாலும் எந்த சிச்சுவேஷன்ல எந்த அது டேட்டு பிளேஸ் அண்ட் டைம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு. அந்த யோகியத்தை வந்துடுத்தோம்னா அது தன்னிலேயே கொடுத்துடும் அது. ஸோ அந்த பொருளே இறங்கி தனக்கு திருப்பெருந்துறையில இவர் அந்த நிலையில இருந்ததுனால மாணிக்க வாசக பெருமான் அந்த பூர்ணமா தன்னை இழக்கிற யோக்கியத்தை அவருக்கு சித்திச்சிருந்ததுனால ஈசன் குரு ரூபமா திருப்பெருந்துறையில அவருக்கு தன்னிலையே கொடுத்தார். அவர் கொடுத்தார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா அது எப்படி அந்த ஜீவபோதம்ங்கிற சூடு கொதிச்சு அப்படியே பொசுக்கி தள்ளிட்டு இருக்கிற சூடு அது அப்படியே தணிஞ்சு குளிர்மையா ஆகும்படியா ஒரு மழை மேகமா, அதாவது அவர் காருண்யம்ங்கிற கடல், கருணைங்கிற கடலா இருக்கிறவர்
அதிலே அந்த கடல் தான் வந்து மேகத்தோட ரூபத்தை பூண்டு அப்படியே ஒரு மலை மேல ஏறி மழையா பெய்யறது. மலை மேல அது அப்படின்னு மெட்டபரிக்கா சொல்லிட்டு வர்றார். வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடு எழில் தோன்றி வாழ்வழி மிளிர இப்படி பிறந்து இந்த ஜீவன் திருப்பி திருப்பி ஜென்மால மாட்டிட்டு திண்டாடிட்டு வெளியில வர்றதுக்கு இதுவே இல்லாம இருக்கேன்னு ரொம்ப கோபத்தோட இடி முழக்கம் மின்னல்லாம் அடிச்சு அந்த இடி மின்னலோட ஒளி இந்த சப்தத்தெல்லாம் கேட்டு இந்த ஐம்புலன்கள்ங்கிற பாம்பெல்லாம் மிரண்டு போய் எல்லாம் அடங்கி போக கை வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த மூலத்தை நோக்கி கூப்பி அது ஏதோ காந்தல் புஷ்பமா ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ற மாதிரி கை கூப்பி அவர் முன்னால நிற்க இந்த மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சுது. எஞ்சாது இன்னருள் நுண் துளி கொள்ள டிராப்லெட்ஸோட ரூபம் கொண்டு அந்த அருள் வந்து மழையா பெய்ய ஆரம்பிச்சுது. செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தவிட்ட அந்த அனுகிரகம் அருளோட கலர் அப்படி ஒரு செந்நிறம் வந்து எல்லா திக்கிலையும் பரவித்து. அப்பதான் எங்க பார்த்தாலும் லோகமே அப்படியே ஆனந்தமயமா இருக்கும். அண்ணாமலையான் சொன்னார் இல்லையோ, வந்து ஒரு அடியார் கேட்டார், ஒய் இஸ் த வேர்ல்டு சோ மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னார். அதுக்கு அவர் சொன்னார், ஒய் த வேர்ல்ட் இஸ் ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் ஒன்லி, இட் இஸ் யுவர் வியூ தட் இஸ் மெட்டீரியலிஸ்டிக். அப்ப திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேது பிரம்மமயம் ஜெகத்தின். அந்த அருள் வந்து சித்திச்சுடுத்து அப்படின்னு சொன்னா லோகமே அப்படியே வைபவமா தெரியும். இல்லைன்னா எங்க பார்த்தாலும் ஓட்டையும் பிரச்சனையும் துக்கமும் அதுதான் கண்ணுக்கு தெரியும். அது அந்த அருள்ங்கிறது சித்திச்ச உடனே பார்த்தானாக்கா அப்படியே ஒரு அருள் வெள்ளம் செந்நிற வண்ணம் அப்படியே எல்லா திக்கிலையும் பிரிஞ்சு என்னது விரிஞ்சு திக்குல எல்லாம் வந்து அப்படி அழகா அந்த அருளோட விளக்கம் தெரியறது, அதோட ஒளி தெரியறது எல்லா இடத்துலயும். திசை இது எல்லா திக்கும் அருள் மயமா தெரியறது. வரையுற கேத குட்டம் கையற ஓங்கி இருமுச்சம் இது பார்த்துட்டோம். இதான் இது வரைக்கும் தான் பார்த்தோம். அதாவது அந்த மழை வந்து அப்படி அருள் மழை வந்து மலை மேல பேஞ்சு கீழே கொட்டி வர்றது. அந்த ஜலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பல ஜீவன்கள் அந்த உண்மையான அந்த பரம்பொருளோட அருளை அடையறதுக்குன்னு பல ஜீவன்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி எதுக்கு ஈக்குவலண்டா சொல்றாருன்னா, மான் கூட்டம், மான்களுக்கு தாகம் எடுக்கிறது. சம்மர்ல நன்னா அப்படி காஞ்சி போய் வெயில் அடிக்கிறது, ஒரே தாகம் எடுக்கிறது. ஐயோ தண்ணி எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தானாக்கா வந்து தள்ளி ஒரு இடத்துல வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. தண்ணி இருக்கு, அங்க போனா நம்ம தண்ணி குடிச்சு தாகத்தை தீத்துண்டு விடலாம் அப்படின்னு ஓடி போய் அங்க போய் பார்த்தா அது மிராஜ், காணல் நீர். அதை குடிச்சு எப்படி அதை எப்படி குடிக்க முடியும்? அந்த மானுக்கு எப்படி தாகம் தீரும்? அந்த மாதிரி பல ஜீவன்கள் வந்து அந்த அனுபவத்தை அடையணும்னு ஒரே தாகத்துல இருக்கு. அது இந்த பலவிதமான சமயங்கள், 6 சமயங்கள், இருமுச்சமயம் 2x3 6 சமயங்கள்ல சொல்லப்பட்ட வழிகள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணினா அது வந்து ஹிருதயபூர்வமா இல்லை. அதான் எப்பயுமே அந்த கைடு நம்மளை வழிகாட்டுற அந்த சக்தி வந்து ஒவ்வொரு ஜீவனையும் அதோட ஹிருதயத்துல இருந்து அதை நடத்துறது. அதுதான் அண்ணாமலையான் வந்து அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கு இருந்து ஆட்டுவிப்பதால் நம்ம அந்த பொருள்கிட்ட கனெக்டட் ஆகணும். கனெக்டட் ஆயிட்டோம்னு சொன்னா அது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அது நம்மளை வழிகாட்டுறது. நம்ம எப்பயும் பார்ப்போம் இல்லையா, வழிகாட்டுறதுங்கிறதுக்கு ஒரு நம்ம விவகாரத்துல இருக்கிற ஒருத்தர் கண்ணு கட்டி இருக்கு, அவருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கண்ணு தெரியாது. அப்ப இன்னொருத்தர் வந்து அவரை கைய பிடிச்சு அழிச்சுன்னு போற மாதிரி அந்த அந்த சக்தி வந்து ஒரு ஜீவனையும் லீட் பண்றது. அவாவா ஹிருதயத்துல இருந்து அப்ப இந்த கைய பிடிச்சுன்னு இருக்கிறவர் வந்து வாயாலெல்லாம் சொல்ல மாட்டார், முன்னால 4 அடி போங்கோ, 45 டிகிரில வலது கை பக்கம் திரும்புங்கோ அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அவரே போவார், கைய பிடிச்சுன்னு இருப்பார், அவர் போவார். பேசாம நம்ம அவர் போர்ச்சே இட் இஸ் நாட் தட் ஹி இஸ் புல்லிங் யூ, அது தெரியறது இல்லையா, அந்த லீடிங்கிறது இருக்கு இல்லையா, அது அவர் அந்த வழியில போறார். போகும்போது அந்த ஜீவனுக்கு அது சென்ஸ் பண்ண முடியும். அதுதான் அந்த கனெக்ஷன். அதோட சங்கல்பம் குறுக்க வந்து எனக்கு இப்ப இங்கன்னா போகணும், இதை போய் பார்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு வந்துருச்சுன்னா அவர் லீடு பண்ற அது ரொம்ப மென்மையா அவர் லீடு பண்றது தெரியாதுக்கு போயிடும். அந்த
சங்கல்பத்தினால அது இங்க போகும் அங்க போகும் ஏதோ பண்ணும், அதோட எனர்ஜி தெரிச்சு போறதுனால அவர் லீட் பண்றது தெரியாம போயிடும். இந்த லிசனிங், அதுதான் லிசனிங். அது வழிகாட்டுறது, அதுகிட்ட கனெக்டட் ஆனா அப்படியே அழகா அது அழிச்சுன்னு போகும். அந்த எதுக்கு சொன்னோம், அது இந்த பேய்த்தேர், இது காணல் நீர், அந்த பல ஜீவன்கள் வந்து சமயங்களோட வழி, அதாவது சமயங்கள்னா எல்லாமே வந்து உண்டாக்கினவா. அந்த சமயத்தை யார் மூலமா, அது வந்து ஏதோ ஒரு ஞானி மூலமா தான் ஒரு வழி வந்து லோகத்துக்கு வர்றது. அவர் வந்து ஒழுங்கா அந்த மார்க்கத்துல அந்த மூலத்தை அடைஞ்சவர் தான், அதுல ஒன்றும் டவுட்லாம் இல்லை. ஆனா அப்புறம் ஓவர் டைம் அதுல என்னெல்லாமோ மிக்ஸ் ஆகி பர்சனல் ஐட்டம்ஸ் எல்லாம் கலந்து போய் அது வந்து இட் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்ப நம்ம ஆச்சரணங்கள்லயே பலது அப்படித்தானே இருக்கு. எதுக்காக வாட் இட் வாஸ் மென்ட் ஃபார்ங்கிறதுக்கு நேர் விபரீதமா என்ன ஏதோ ஒரு ரிசல்ட் வந்துட்டு இருக்கும். அந்த கர்மாவை பண்ணி இந்த பூனையை மூடி ஸ்ரார்த்தம் பண்றதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி கர்மாக்களை வந்து ட்ரையா ஃபாலோ பண்ண, அந்த ஹிருதயத்துல இருக்கிற பொருளோட கனெக்டட் இல்லாம என்ன சரியையில ஈடுபட்டாலும் வந்து அந்த ஜீவனுக்கு வந்து திருப்தி ஏற்படாது. அந்த மாதிரி பல ஜீவன்களுக்கு அந்த தாகம் இருக்கு, இருந்தாலும் அந்த சமயம்னா அந்த பல மதங்கள் அந்த பல சரியைகள்ல வந்து சரிச்சு பாக்குறது, இதை பண்ணி பாக்குறது அதை பண்ணி பாக்குறது, பூர்ணமான நிம்மதி கிடைக்குமான்னு ஆனா கிடைக்க மாட்டேங்கிறது. அதுதான் அந்த மான் கூட்டம் வந்து இது பேய்த்தேர் வந்து காணல் நீரை பார்த்துட்டு ஓடி போய் தண்ணி குடிக்கணும்னு போய் தண்ணி தாகம் தீராதுக்கு அங்கே வந்து நகர்ந்துட்டான். நீர் இருமுச்சமயத்து பேய்த்தேரினை நீர் நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெரு வாயிடை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன. அப்படி பல வழிகள்ல அந்த ஜீவன் வந்து ஹிருதயத்துக்கிட்ட கனெக்ஷன் இல்லாம பல கர்மாக்கள்ல ஈடுபட்டு பல சரியைகள்ல ஈடுபட்டு அந்த தாகம் தீராத காணல் நீர்ல போய் தாகம் தீராத மான் மாதிரி லோகத்துல வந்து என்னென்னத்தையோ பண்ணி டயர்டாயி அந்த ஜீவன் வந்து கஷ்டப்பட்டு இருக்கு. அந்த ஜீவன்களுக்காக வந்து அந்த அருள் மழை மலையிலேருந்து பெருகி வர்றது. எப்படி வருது, ஆயிடை வான பேரி ஆற்று அகவையின் பாய்ந்து எழுந்து இன்ப பெருஞ்சுழி சுழித்து எம் பந்தமா கரை பொருது அலைத்து இடித்து ஊழூழ்வோங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து உருவ அருள் நீர் ஒட்டா அருவரை சந்தின் வான் சிறை கட்டி. அந்த மழை வந்து அது மலை மேல பெய்யற அந்த மழை, அந்த வெள்ளம், அந்த நீர் பெருக்கு வந்து எப்படி பிரவாகமா கீழே வரதான்னா அது வர்றத வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு பேரி வாசிச்சு, இப்ப ஈசன் புறப்பாடெல்லாம் ஆகிறதுன்னா அந்த வாத்தியங்கள், அந்த ஈசனுக்கு உண்டான வாத்தியங்கள்லாம் வந்து வாசிச்சு புறப்பாடு ஆறுதுங்கிறதெல்லாம் அனௌன்ஸ் பண்றா இல்லையா. அந்த மாதிரி வந்து இந்த அருள் மழை வந்து இடி சப்தம் வந்து பேரி வாசிக்கிற மாதிரியாம், பேரிநாதம் பண்ற மாதிரி மங்கள வாத்தியங்களோட சப்தம் மாதிரி அந்த இடிச்சுண்டு அருள் மழை வந்து அங்க மலை மேலேருந்து பாய்ந்து எழுந்து இன்பம் பாஞ்சுண்டு பிரவாகமா வர்றது. அதுல வர சுழிகள், ஜலம் வந்து ரொம்ப ஃபோர்ஸா கரண்ட்ல வரது, அது சுழி வரும் இல்லையா அந்த தண்ணியில, அது என்னன்னா இன்பம்ங்கிற பெருஞ்சுழியாம், ஆனந்தம்ங்கிற சுழிச்சுண்டு கொழித்து சுழித்து எம் பந்தமா கரை போறது. அதாவது பந்தம், இந்த ஜீவனோட இந்த லிமிட்டேஷன்ஸ், அதான் அந்த தண்ணி ஃப்ளோ ஆகிறதோட ரெண்டு பேங்க்ஸ். ஒரு நதி ஓடுறதுன்னா அதோட ரெண்டு கரை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அந்த ஜலம் கண்டெய்ன்டா இருக்கு பேங்க்ஸ்குள்ள. அந்த மாதிரி இந்த ஜீவனை வந்து கண்டெயின் பண்ற பந்தங்கள் வந்து இந்த ரெண்டு கரை, அது ரெண்டு கரையும் அப்படி மோதி அடிச்சுன்னு வெள்ளம் பிரவாகமா வந்ததுன்னா கரையெல்லாம் கடந்து மேல வந்துடுறது இல்லையா தண்ணி. அந்த மாதிரி அந்த அருள் மழை வந்து பேஞ்சு பிரவாகமா சுழிச்சுண்டு ஓடி வர்றதுல அந்த பந்தம்ங்கிற கரையை வந்து மோதி தள்ளின்னு வரதான், தலை இடிச்சு. அது ரொம்ப பிரவாகமா வர்றதுனால கரையெல்லாம் இடிச்சு பேத்துட்டு அந்த மண்ணெல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டு வருது. அந்த எப்பயுமே நதி பாயறது அப்படின்னு சொன்னா அந்த கான்ஸ்டன்ட் ஜலத்தோட டச் இருக்கிறதுனால அதோட கரையில இருக்கிற மரங்கள் வந்து பெருசா நன்னா வளரும்.
வெளியில கரையில தள்ளி இருக்கிற மரங்களுக்கு ஏதோ மழையில விழற ஜலத்தினால அது வளர்றதை விட கான்ஸ்டன்ட் அந்த ரன்னிங் வாட்டரோட டச் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரிவர் சைட்ல ரிவர் பெட் கரெக்டா அந்த கரையிலேயே அந்த மரத்தை நதி மேலேயே ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துருக்கிற மாதிரி இருக்கிற மரங்கள் வந்து நன்னா செழிப்பா ஓங்கி பெருசா வளர்ந்துருக்கும். அந்த மரங்கள் வந்து என்னன்னா ஊழூழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரமா. பல ஊழிக்காலமா அந்த ஜீவன் வந்து எத்தனை ஜென்மா எடுத்ததோ தெரியாது. அந்த எடுத்த ஜென்மால எல்லாம் வந்து சேத்துண்ட பிராரப்த கர்மா, பலவிதமான சங்கல்பங்கள்னால பலவித ஜென்மாக்கள்ல சேத்துண்ட பிராரப்த கர்மா வந்து இந்த பந்தம்ங்கிற 2 பேங்க்ஸ் 2 கரையிலையும் வந்து ஓங்கி வளர்ந்த பெரிய மரங்களா நிக்கிறதாம். அந்த இருவினை மரங்கள், அதாவது அறம் பாபம், புண்ணியம் பாபம்ங்கிற அந்த 2 விதமான மரங்கள் வந்து அதான் அந்த ஜீவனை பந்திக்கிறது. அறம் பாபம் என்னும் அருங்கயிற்றால் கட்டின்னு அந்த ஜீவன புண்ணியம் பாபம், புண்ணியம் பாபம் அதுக்குள்ளேயே விழுந்து அந்த கர்மாலேயே அந்த கர்த்தத்துவத்தினால மாட்டிக்கிறது இல்லையா? அப்படியே ஓங்கி வளர்ந்துருக்கிற பெரிய மரங்கள் அந்த பந்தம்ங்கிற கரையில இருக்கக்கூடிய பல ஜென்மா ஊழி ஜென்மாவா வளர்ந்துருக்கிற அந்த பெரிய மரங்களை வந்து வேரோட பேர்த்து தள்ளி விடுத்தான். எக்கச்சக்கமா தண்ணி வந்ததுன்னா அந்த வேருக்கு கீழே இருக்கிற மண்ணை ஃபுல்லா அரிச்சு விடுத்துன்னா அந்த மரம் அப்படியே கவிந்து விழுந்துடும். வேற அற்று போய் ஜலத்திலேயே விழுந்துடும். அந்த மாதிரி அடிச்சு இது பண்ணிட்டு பேரத்துட்டு வரதான் அந்த அருள் மழை ஜலம். இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து உருவ அருள் நீர் ஒட்டா அருள் வரை சந்தின் வாஞ்சிரை கட்டி. அந்த அருள் நீர் வெள்ளம் அது வந்து இட் இஸ் அன்ஸ்டாப்பபிள். என்ன வழியில என்ன தடை வந்தாலும் வந்து எதுக்கும் நிக்காதைக்கு வந்து அப்படியே இந்த என்ன இருக்கிற எல்லா பிளாக்ஸும் சிறிய இந்த என்ன டேமை திறந்து விட்டா அந்த ஃப்ளட் கேட்ஸ் எல்லாம் திறந்து விட்டா எப்படி பாஞ்சு வருமோ அந்த மாதிரி அன்கன்ட்ரோலபிளா பாஞ்சு வரலாம். வாஞ்சிரை கட்டி மட்டவிழ் வெறி மலர் குளவாய் கோலி நிறை அகில் மாப்புகை கரைசேர் வண்டுடை குளத்தின் மீக்குள மேல்மேல் மகிழ்தலின் நோக்கி. அது அந்த தண்ணி கீழே அப்படி ஓடி வந்து எங்க நிக்கிற சிறை கட்டி எங்க நிக்கிறதா அப்படின்னா ஹிருதயம்ங்கிற குட்டையில வந்து நிக்கிறதாம். அந்த அருள் மழை வந்து இந்த ஜீவனை வந்து கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணி அதோட ஹார்ட்ல வந்து அப்படி செட்டில் ஆகி கலெக்டட் ஆகி அப்படி நிக்கிறதாம். அது அங்க கலெக்ட் ஆகி நிக்கிறதுல வந்து அப்படியே தேன் ஒழுகக்கூடின வாசனை கமழக்கூடின ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மலர்கள்லேருந்து அப்படி ஒரு சுகந்தம் வீசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமிர்த அனுபவம் ஏற்படுறதாம். அது அகில் அந்த என்னது குங்குலியம் அந்த மாதிரி இந்த திவ்யமான தூபத்துக்குரிய இதெல்லாம் பொருட்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அக்னியில புகைச்சா எப்படி ஒரு திவ்யமான மனம் வீசுறதோ அந்த மாதிரி நம்ம நாவுக்கரசு பெருமானை வந்து இந்த சமணர்கள்லாம் அவர் சமண மதத்திலேருந்து சைவத்துக்கு வந்து விட்டார் அப்படின்னு உடனே அவரை பலவிதமா கஷ்டப்படுத்துறா இல்லையா? முதல் பிரச்சனை அவருக்கு கொடுக்கறது என்னன்னாக்க நீற்ற அறையில போடுறா இந்த சுண்ணாம்பு காலவாய். இந்த சுண்ணாம்பெல்லாம் கொதிக்க வச்சு அது நல்லா உருகினாதான் அதை வந்து அதை யூஸ் பண்ண முடியும். அந்த கட்டடம் கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல தான் அது பாயில் ஆகும். ஸோ அந்த அது ஒரு ரூம்குள்ள போட்டு அதை கொதிக்க வச்சு அந்த ரூமை மூடி வச்சுடுவா. 1 வாரம் 10 நாள் அது அப்படியே தழைச்சு கொதிச்சு அந்த ஹீட்ல பயங்கரமா இருக்கும். அந்த ரூம்குள்ள வந்து அவரை போட்டு மூடி வச்சு விடுறா. அப்ப அவர் பாடுற பதிகத்துல என்ன சொல்றாருன்னா அது ஈஸ்வரனுடைய திருப்பாத தியானம். திருப்பாதம்ங்கிறது அவரோட பிரசன்ஸ் தான். அவரோட பிரசன்ஸ் வந்து அப்படியே ஹிருதயத்துல பூர்ணமா இருக்கு. அது அதோட இஃபெக்ட் எப்படி இருக்குன்னாக்க மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இள வேனிலும் மூசி வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அது எல்லா இந்திரியங்களுக்கும் காதுக்கு கண்ணுக்கு மூக்குக்கு காதுக்கு எல்லாம் ரம்யமா இருக்கிற மாதிரி ஒரு அமைதி ஒரு ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு அந்த ஈஸ்வருடைய பிரசன்ஸோட தியானம். அது அது வந்து என்னது
அந்த புஷ்பத்திலேருந்து வீசுற கந்தம் மாதிரின்னா அத என்னன்னா அது இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஜீவன் சோ மச் அப்படிங்கிறதுக்கு ஹிருதயத்தை ஸ்பர்ஷம் எந்த அனுபவம் வேணா பாக்குறதோ கேட்கறதோ நுகர்றதோ சாப்பிடுறதோ எது வேணா வந்து அந்த ஹிருதயத்துக்கு போயிடுது அப்படின்னு சொன்னா அந்த எனர்ஜி வந்து இட் வில் பி அதுதான் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கான் அது ஹிருதயத்துல வந்து அந்த அனுபவம் அந்த அருள் நீர் வந்து தேங்கி நிக்கிறது வந்து மட்டவிழ் வெறிமலர் குளவாய் கோலி அப்படியே தேன் ஒழுகிண்டு ஒரு நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் வீசக்கூடின புஷ்பத்திலேருந்து வர கந்தம் மாதிரி இருக்கு. அகில் புகை மாப்புகை கரை சேர் அந்த அகில் புகையெல்லாம் புகைச்சாக்க வந்து என்ன ஒரு திவ்யமான கந்தம் வருமோ அந்த மாதிரி இருக்கா அந்த அனுபவம். வண்டுடை குளத்தின் மீக்கொலை அதான் நல்ல குளிர்மையான தடாகம் அதுல வந்து தாமரை மாதிரி நீர் புஷ்பங்கள்லாம் பூத்து அப்படி ஃப்ரெஷ்ஷா மகரந்தத்தோட தேன் ஒழுகின்னு இருக்கு. வண்டுகள்லாம் வந்து அந்த தேனை குடிச்சுட்டு அப்படியே ரீங்காரம் பண்றது. நம்ம பார்த்த மாசில் வீணை அதே மாதிரிதான் எல்லாத்தையும் சொல்லின்னு வரும். ஒரு அபஸ்வரம் இல்லாத அழகா வீணை வாசிச்சா அந்த இசை அந்த மியூசிக்ல வர அந்த டிவினிட்டி, அப்புறம் அந்த சந்திரன் உதிச்சு வந்தா அந்த இருக்கிற குளுமை, மாசில் மாலை மதியம் அப்படி ஒரு மைல்டா ஒரு தென்றல் காத்து வெண்மையா ஸ்பர்ஷத்துக்கு வேனில் புஷ்பம் அந்த இது ஸ்ப்ரிங் சீசன். ஸோ புஷ்பங்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா பூத்து எல்லா செடி கொடி எல்லாம் சந்தோஷமா அழகா பூத்து குலுங்கின்னு இருக்கு. வீசி தட்டாலும் வீங்கில வேணிலும் மூசி வண்டரை பொய்கையும் போன்ற இதே மாதிரிதான் அந்த அழகா குளிர்மையான ஒரு தடாகம் புஷ்பங்கள்லாம் பூத்து தேன் ஒழுக வண்டுகள்லாம் அந்த தேனை குடிச்சிட்டு ஆனந்தமா ரீங்காரம் பண்ற சவுண்டு அந்த மாதிரி இருக்கு அந்த அனுபவம். வண்டுடை குளத்தின் மீக்கொள மேன்மேல் மகிழ்தலின் நோக்கி அப்படியே அந்த ஆனந்தத்தை திருப்பி மோர் அண்ட் மோர் ஆஃப் ஆனந்தம் அப்படியே அனுபவத்துல வந்து மூழ்கி மூழ்கி மகிழ்தலின் நோக்கி அர்ச்சனை வயலுள்ள அன்பு வித்திட்டு தொண்ட உழவர் ஆற தந்த அண்டத்து அரும் பெறல் மேகன் வாழ்க. இப்படி அனுகிரகம் பண்ணினாரே அரும்பெரும் மேகன், அருமையான மேகம், இப்படி அருள் மழையை கொட்டக்கூடின மேகமா இருக்கிற ஈசன் வந்து இந்த ஜீவனுக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி அந்த கனெக்ஷன்னால என்னாச்சாம் அதுகிட்ட ஏற்பட்ட ஈடுபாடுனால ஒரு உழவு தொழில் ஒரு ஃபார்மிங் பண்றதா அந்த ஜீவன் என்னன்னாக்கா அர்ச்சனைங்கிற வயல் அந்த ஈசனுக்கே சமர்ப்பணம் பண்ணி அவரையே வழிபட்டு அவருக்கே அவருடைய நாமங்களையே சொல்லி அவருடைய தன்மைகளையே உணர்ந்து ஆனந்தப்படுறதுங்கிற வயல்ல வந்து அவர்கிட்ட இருக்கிற அன்புங்கிறத விதையா விதைச்சு தொண்டர்கள்லாம் வந்து உழவு பண்றாளாம். அதாவது அது கொடுத்த அருள்னால வந்து அதுகிட்ட பூர்ணமா கனெக்டட் ஆகி அதுகிட்ட கனெக்டடா இருந்து அதை அனுபவிக்கிறா. அதுதான் அவ பண்ற உழவு தொழில். அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்ட உழவர் ஆற தந்த அண்டத்து அரும் பெறல் மேகன். அப்படி அவளுக்கு எப்படி லோகத்துல அக்ரிகல்ச்சர்ல ஃபார்மிங் பண்றவாளுக்கு வந்து மழை மேகம் வந்து பெரிய ஃப்ரெண்டோ அந்த மாதிரி இந்த தொண்டர் உழவர்களுக்கு ஈசனுக்கு தொண்டு பண்ற உழவர்களுக்கு வந்து அது அருள் மழை கொட்டின அந்த மேகமா இருக்கிற ஈசன் அவர் வாழ்க. அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க. கரும்பன கச்சை கடவுள் வாழ்க. பனி அது சம்ஸ்கிருத பதம். இந்த படம் இருக்கு இல்லையா, அது இருக்கிற பாம்பு கருப்பா இருக்கிற அந்த விஷ பாம்பை வந்து கச்சிங்கிறது இடுப்புல பெல்ட் மாதிரி சாத்திக்கிறது. அந்த விஷப்பாம்பை வந்து இடுப்புல கச்சா கட்டின்னு இருக்கக்கூடிய அந்த ஈசன் அவர் வாழ்க. அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க. தபஸ்விகளுக்கெல்லாம் வந்து பூர்ணமா அனுகிரகம் பண்ணி அவ நாடக்கூடின அந்த ஆதி பொருளோட அனுபவத்தை கொடுக்கற அந்த பொருள் அது வாழ்க, அதோட அந்த தன்மை வாழ்க. அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க. இனி ஒரு பயம் இல்லை. அதாவது அதோட அதுகிட்ட கனெக்டட் ஆயிட்டு அதோட அந்த ப்ரொடெக்ஷன் கவர்க்குள்ள வந்தாச்சு அப்படின்னு சொன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எதையும் பார்த்து பயந்துக்கவே வேண்டாம் ஜீவனுக்கு. அப்படி ஒரு நிர்பயம் அதை கொடுத்த அந்த அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க. சேவகன்கிறது நம்ம ஆளா கொண்ட அந்த ஈசன். நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க. என்ன விளையாடு எப்படி அனுபவிச்சிருக்கணும் அவர்.
அதாவது கான்ஸ்டன்டா இட் இஸ் புல்லிங் த ஜீவா டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அதுதான் வந்து அண்ணாவல்யான் சொன்னது. அவுட் ஆஃப் ஹிஸ் கம்பேஷன் த லார்ட் புட்ஸ் எவ்ரி ஜீவா இன் சச் சிச்சுவேஷன்ஸ் இன் லைஃப் விச் ஆர் பெஸ்ட் சூட்டட் ஃபார் இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். அந்த புல் ஃப்ரம் த சோர்ஸ் இஸ் தேர் கான்ஸ்டன்ட்லி. நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க. கிருபைனால தன்னுடைய தன்மையை வந்து எப்படியோ உணர வச்சு அந்த ஜீவனை தன்பால் ஈர்த்து தன்னை ஆளா கொண்டு, அதாவது he takes over the jiva by his pure love. அப்படி எடுத்துக்கிற அந்த ஈசன் அவர் வாழ்க. சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க. போக்கிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா, இருமைங்கிறது வந்து பெருமை வாய்ந்ததுன்னு இருக்கு, ரெண்டுங்கிற அர்த்தமும் இருக்கு. இந்த கான்டெக்ட்ல வந்து போக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய துன்பம், அது இந்த ஜீவனோட சாமர்த்தியத்துல போக்கிக்கிற மாதிரி இருக்கிற துக்கம் கிடையாது. சூழ் இரும் துன்பம், அப்படியே சூழ்ந்துட்டு போக்கிக்கிறது கஷ்டமா இருக்கிற துக்கத்தெல்லாம் வந்து அப்படியே தொடச்சு நீக்கி அருள் பண்ணக்கூடிய அந்த பரம்பொருள் அது வாழ்க. எய்தினருக்கு ஆரமுது அளிப்போன் வாழ்க. தன்னை நாடி வந்தவர்களுக்கு வந்து ஆரமுது, அமிர்தம்ங்கிறது அந்த அமிர்த அனுபவம். ஆரமுது இது அங்கங்க வரும் திருவாச்சகத்துல. அது எத்தனை அனுபவிச்சாலும் அந்த அமிர்த அனுபவத்தை போருன்னே ஆகாதான். பசி ஆறுறது சொல்றோம் இல்லையா, அது வந்து ஆறா அமுது. எத்தனைதான் அனுபவிச்சாலும் போருன்னே ஆகாது. அப்படி இருக்கக்கூடிய அனுபவம் அது. எய்தினருக்கு ஆரமுது அளிப்போன் வாழ்க. தன்னை அடைஞ்ச வாழ்க்கெல்லாம் வந்து அப்படி தாங்கொணாத அமிர்த அனுபவத்தை கொடுக்கறவ அந்த பொருள் அது வாழ்க. கூரிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க. அதுதான் பிரளய காலம். அது இடுகாட்டுல வந்து நடனம் ஆடுறாருன்னு தேவாரத்துல பல சிச்சுவேஷன்ஸ்ல வரும். சமத பெருமான் பதிகத்துல அதுவும் ஒவ்வொரு சிச்சுவேஷனும் அப்படியே அந்த ஈசனுடைய ஞானம் எப்படி அந்த ஞான ஸ்வரூபியா இருக்கிற அந்த தன்மை அப்படி கிடைக்கும். கூர் இருள் அப்படிங்கிறது வந்து நைட்டு டைம்னு எடுத்துக்கலாம். அது டென்ஸ் டார்க்னஸ்ன்னு அர்த்தம். அதான் நைட் டைம்னு எடுத்துக்கலாம். பிரளய காலம் எல்லாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் அடங்கின காலம்னு எடுத்துக்கலாம். இந்த ஜீவனோட ஹிருதயம் வாசனைகள்லாம் அடங்கின ஹிருதயம்னு எடுத்துக்கலாம். மூணுத்துக்குமே அப்ளை ஆகும். அது இடுகாட்டுல எரியாடுற ஈசனுடைய தன்மை. கூரிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க. எல்லாம் அடங்கின நிலையில வந்து நடனம் ஆடுறாராம். பிரளய காலத்திலயும் அது சௌந்தரிய லஹரியில ஆதிசங்கரர் சொல்லுவார், அம்மா எல்லாமே அடங்கி போயிடுறது பிரளய காலத்துல. ஒரு ஜீவனம் மிச்சம் இல்லை, ஒரு ஐடென்டிபிகேஷனும் மிச்சம் இல்லை. நீ மட்டும் உன் பதியோட ஏக பொருளா நீ மட்டும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. விஹரதி சதி தொத் பதி ரசம். அந்த ஒரு பொருள் மட்டும்தான் இருக்கு, இருப்புங்கிறது மாத்திரம்தான் இருக்கு. அதுதான் வந்து நம்மளுக்கு ஹிருதயத்தை பொறுத்த வரைக்கும் வாசனைகள்லாம் அடங்கின சித்தம். இந்த ஜீவ சங்கல்பங்கள் எதுவுமே இல்லாம அடங்கின சித்தத்துல வந்து அந்த இருப்புங்கிற ஸ்புரணம் வந்து பியூரா தெரியும். இருப்பு வேணா வேற சங்கல்பமே இல்லையே. இது ஆகணும், அதாகணும், இதை பண்ணணும், பண்ணப்படாது, இதை ஓட்டணும், அதை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாததுனால வந்து அந்த அது எப்பயுமே இருக்கு. ஆனா அந்த மேல வந்து சர்ஃபேஸ்ல இந்த சங்கல்பங்கள்லாம் இருக்கிறதுனால அது ஆதாரத்துல ஆழத்துல இருக்கிறது தெரிய மாட்டேங்கிறது. எல்லாம் அடங்கிடுத்து அப்படின்னு சொன்னா அந்த பிரளய காலம் மாதிரி எல்லாம் அடங்கின நேரத்துல வந்து நன்னா கிளியரா அதை வந்து உணர முடியும். அப்படி இருக்கிறது. கூரிருள் கூத்தொடு குனிப்போன், அதுதான் அவருடைய நடனம். ஆக்சுவலா ஒவ்வொரு நடனத்துக்கும் ஒரு ஒரு இஃபெக்ட் இருக்கு. ஆரூர்ல வந்து அந்த சோமாஸ்கந்த இவர் இருக்காரு, விடங்கர் இருக்காரு, அவரோடது வந்து ஹம்ச நடனம். அப்படி தபஸ்விகள் ஹம்ச யோகிகள் சொல்லுவாதுமா, அது வந்து மூச்சு அப்படி உள்ள போறது வழியில வர்றது. அது மகாவிஷ்ணு வந்து அந்த மூர்த்தத்தை, அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை வந்து வச்சு ஆராதனை பண்ணிவிட்டு ஒரு மரகத பெட்டி பேழையில வச்சு ஹிருதயத்தோட ஆலிங்கனம் பண்ணிட்டு பார்க்கடல்ல ஆதிசேஷன்ல படுத்துட்டு அப்படி யோக நிதிரையில போயிட்டாராம். அவரோட அந்த யோக நிதிரையில அவரோட மூச்சு காத்து வெளியில வருது உள்ள போறது, வெளியில வருது உள்ள போறது. அதுல அந்த மரகத பேழையில அந்த ஈசன் வந்து
இந்த சோமாஸ்கந்த முருத்தம் அப்படி உள்ள போய் வெளியில வந்து அதான் அவரோட நடனம் வந்து ஹம்ச நடனம். அதுதான் அவரோட மூமெண்ட். அப்படி எல்லாம் அடங்கின நிலையில அந்த ஸ்புரணமா இருக்கிற அந்த நடனம் ஆடுற அந்த ஈசன் அவர் வாழ்க. பேரமை தோழி காதலன் வாழ்க. இந்த அழகிய தோள்கள் அம்மையோட தோள்களுக்கு வந்து வேய் அந்த மூங்கில் அப்புறம் தங்க கம்பி அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளா சொல்றது. அப்படி ஸ்மூத்தா ஸ்டடியா அழகா இருக்கக்கூடிய தோள்களை உடைய உமையம்மையோட காதலன் வாழ்க. அது அவள் பால் அன்பு ரெண்டும் பரஸ்பரம், ரெண்டும் ஒரே பொருள் தான். அதனால வந்து அவளுக்கு தன்கிட்டயே இருக்கிற அன்பு தான். இது அந்நிய பொருள்கிட்ட இருக்கிற அன்பு கிடையாது. அது அதுதான் சம்பந்த பெருமானோட பதிகங்கள் பலதுலயும் வந்து மன்மதனை ஈசன் எரிச்சு பொசிக்கினார், உமையம்மையே தன்னுடைய இடப்பால் கொண்டாருங்கிறது ரெண்டும் சேர்ந்து வரும் அடுத்தடுத்து. அது ரெண்டும் வேறுபட்ட செயல் கிடையாது. அது ரெண்டும் ஒரே பொருளா இருக்கிறதுனால தன்கிட்டயே இருக்கிற அன்பு. மன்மதன் தான் அந்நிய பொருள்கிட்ட ஈடுபாடு ஏற்படுத்துற சக்தி. அதை ஞானத்தால பொசுக்கி விட்டார். சித் சக்தியா இருக்கிற அம்மையை வந்து தன்னோட இடப்பால் வச்சு விட்டார். பேரமை தோழி காதலன் வாழ்க. அவளுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு பரஸ்பரம் இருக்கிறது, அந்த டீப் லவ் ஃபார் ஒன் செல்ஃப். அப்படி இருக்கிற அந்த ஈசன் வாழ்க. ஏதிலற்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க. யார் வந்து எப்படி கனெக்டட் ஆறாளோ அவளுக்கு அதே மாதிரி அவளோட பாவங்கள் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த ஜீவன் கிட்ட பிளக் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாக்கெட்டா அவர் வந்து விடுவார். இல்ல சாக்கெட் நம்ம சாக்கெட் மாதிரி இருக்கோம்னா அதுக்கு தகுந்த பிளக் மாதிரி அவர் வந்து விடுவார். ஏதிலருக்கு ஏதில்யம் இறைவன் வாழ்க. காதலருக்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. அந்த பொருள்கிட்ட அன்பு வச்சுட்டா போறோம். அந்த ஜீவனுக்கு வந்து எப்பப்ப என்ன தேவை வருதோ அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை சப்போர்ட் பண்ற பொருளா அப்பப்ப வந்து நிற்பார். அதான் நம்ம திருவிளையாடல் புராணத்துல பல சிச்சுவேஷன்ஸ்ல பார்க்கலாம். எய்ப்பினில் அப்படின்னாக்கா வந்து எய்ப்புங்கிறது எல்லாம் தொலைஞ்சு போன காலம், எதுவுமே இல்லாம தன்னோட வாட் எவர் த ஜீவா இஸ் டிபெண்டிங் ஆன், அது காசு பணமோ சொத்தோ மனுஷாலோ ஏதோ ஒண்ணு எல்லாம் வந்து போயிடுத்து. இப்ப சப்போர்ட்டுக்கு எதுவுமே இல்லை, வேர்ல்டு சப்போர்ட் எதுவுமே இல்லைங்கிற சிச்சுவேஷன்ல வைப்புங்கிறது வந்து நம்ம முன்னாடி சேர்த்து வச்சது ஏதாவது கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் அடுத்தருவுல நிக்கிறோம், சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறத இந்த பாரு உங்க அப்பா போட்டு வச்ச ஒரு இது இருக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு யாராவது கொண்டு வந்து ஏதோ டாக்குமெண்ட்டை கொடுத்தானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எய்ப்பினில் வைப்புங்கிறது அப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அந்த தன்பால் அன்பு பூண்டவர்களுக்கு அப்படி ஒரு சப்போர்ட்டா இருக்காராம், ஜீவனுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி. காதலருக்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி. இந்த விஷப்பாம்பு ஆட்டுறதுன்னா நம்ம பாம்பாட்டின்னு சொல்றது வந்து பாம்பை மயக்கி அது தன்வசப்படுத்துறதுங்கிற பாவத்துல. பட் ஈசன் வந்து அதெல்லாம் பண்ணல. பாம்புகள் தான் வந்து தபஸ் பண்ணி உங்க மேல நாங்க வந்து ஆபரணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி நாகர்கள் சர்ப்பங்கள்லாம் வந்து அவர் மேல எல்லாத்தையும் எடுத்து போட்டுன்னு இருக்கார். நச்சரவு ஆட்டிய நம்பன் அப்படி விஷ பாம்பெல்லாம் வந்து தன் மேல போட்டுன்னு இருக்கக்கூடிய அந்த ஈசன் நம்பன், அவருக்கு ஒரு நமஸ்காரம் போற்றி. பிச்சியமை இயற்றிய பெரியோன் சான்ஸே இல்லை, என்ன விளையாடு. அது அந்த பொருள் வந்து தன்னை சொல்லிக்கிறார். வந்து எனக்கு வந்து தன்பால் ஒரு பித்து கொடுத்தது, இல்லாட்டி அதுகிட்ட எப்படி கனெக்டட் ஆகுது? அதோட கிருப்பை இல்லைன்னா, அது கொடுக்கலன்னா எப்படி அதுகிட்ட வந்து கனெக்டட் ஆக முடியும்? பிச்சியமை ஏற்றிய பெரியோன் போற்றி. நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றி. அந்த விபூதி பரம வைராகியா, அது அந்த விபூதியே வந்து ஞானத்தோட ஸ்வரூபம். அந்த திருநீற்று பதிகத்தை ஓதினாக்க அந்த விபூதியோட வைபவம் வந்து அது ஓதி உணரணும். அந்த பதிகத்தோட இஃபெக்ட், அது வெர்பல் மீனிங் எல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த விபூதி அந்த ஞானஸ்வரூபி அந்த விபூதி பூசின்னு இருக்கிற அந்த ஈசன், அவருக்கு ஒரு நமஸ்காரம். நாற்றிசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நிறி சொற்பதம் கடந்த தொல்லோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான்.
ஆக்சுவலி இதெல்லாம் வந்து அந்த செய்யுள் இதுல நடையில வந்து ஒரு மாத்திரை குறையிறது, ஒரு மாத்திரை நீட்டி விழிக்கிறது அப்படிங்கிற அந்த இதனால அப்படியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஆக்சுவலா கிடா ஐ எல்லாம் இல்ல, கிடாய் தான் அது. நிரி அது என்ன படா அன் எல்லாம் இல்ல, படான் அப்படிதான். அது ஒரு அதெல்லாம் இந்த செய்யுள்ள இருக்கிற பதத்துக்காக இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட். நீற்று அது பார்த்தாச்சு. நாற்றிசை நடப்பன நடாய் கிடப்பன. இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இந்த லோகத்துல வந்து நடக்கிற மூமெண்டோட இருக்கக்கூடிய தன்மை, மூமெண்ட்டுங்கிற தன்மையோட இருக்கிற பொருட்கள், ஜீவன்கள் நடக்காம அப்படியே கடக்கிறது. என்ன தெரியல, கல்லு மாதிரியோ அதோ சம்திங், அது இப்ப கீழே கடக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பொருட்கள். அப்புறம் கிடாய் நிற்பன, அது வந்து மரம் மாதிரி, கல்லு மாதிரி கீழே கிடக்கிறது, மரம் மாதிரி நிக்கிறது, அந்த மாதிரி அப்படி இல்லை மூமெண்டோட இருக்கிறது. எல்லாமா வந்து நிதிய சொற்பதம் அப்படி எல்லா பொருட்களாகவும் அதோடைய தன்மையை வந்து சொல் பதம் அது ஒன்றும் அதோட தன்மைகளை இது அதுன்னு வரையறுத்து வாக்கால சொல்லிவிட முடியாது. அப்படி எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய பொருள் ரொம்ப தொன்மையான பொருள், ரொம்ப பழமையான பொருள். பழமையான பொருள்னா இது மேனிஃபெஸ்டேஷன்லயே அதோட ஆதாரத்துல இருந்து தான் எல்லாமே தோணி இருக்கு. அப்படி எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பழமையான பொருள். உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான், திருப்பி அதேதான். உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து மனசு, உணர்வுங்கிறது வந்து எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு வந்து அது மனசு கிடையாது, அது மனசை கடந்து இருக்கிற நான் இருக்கேங்கிறது தான் உணர்வு. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தேவையில்லை, அது வந்து அனுபவமா இருக்கிறது. உணர்ச்சிங்கிறது இந்திரியங்கள் மனசு மூலமா அந்த சுடுறது, சில்லுன்னு இருக்கு, நல்லா இருக்கு, அது மோசமா இருக்கு அப்படின்லாம் இன்புட்ஸ் கிடைக்கிறது தான் உணர்ச்சி. உள்ளத்து உணர்ச்சி அந்த அதுக்கெல்லாம் வந்து அது ஆட்படாதது, அதுக்கெல்லாம் கடந்து இருக்கிற அந்த பொருள். உணர்ச்சியில் கொள்ளவும் படான் கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன். அதேதான், உணர்ச்சிக்கு எட்டாதது, புலன்களுக்கு எட்டாதது. கண்ணால அதை பார்த்துட முடியாது, காதால கேட்டுவிட முடியாது. அது மாதிரி இந்திரியங்களுக்கு இந்திரியங்களோட கெப்பாசிட்டிக்குள்ள அடங்காத பொருள். காட்சியும் இல்லோன் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன். அதான் ரொம்ப பழைய பொருள்னு சொன்னார் இல்லையா. இந்த ஆகாசத்துல இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய ஐம்பூதங்களையும் அதுதான் ஆக்கியிருக்கு. அப்புறம் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன். எல்லா மேனிஃபெஸ்டேஷன்ல அந்த ஐம்பூதங்களோட கான்ஸ்டிடியூவன்ஸ் இல்லாம ஒரு பொருள் கூட கிடையாது. எல்லாமே வந்து ஐம்பூதங்களால ஆக்கப்பட்டிருக்கு. இந்த ஐம்பூதங்களே அதுல இருந்து தான் ஆயிருக்கு. அதுதான் முன்னாடி சொன்னார், ஆகாசத்தோட அந்த கெப்பாசிட்டி டு ஹோல்டு தி அதர் 4 எலிமெண்ட்ஸ் அதுவா அவர் தான் இருக்கார். வாயுவோட எல்லாம் நிறைஞ்சு அப்படியே சஞ்சாரம் பண்ணக்கூடிய தன்மையா அவர் தான் இருக்கார். அக்னியில வந்து சூடா எல்லாத்தையும் எரிச்சு தன்பால் தன்மையா ஆக்கிக்கூடிய தன்மையா அவர் தான் இருக்கார். ஜலத்துல வந்து டேஸ்டா அவர் தான் இருக்கார். மண்ணோட தரிச்சுக்கிற தன்மையா அவர் தான் இருக்கார். புலன்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஐம்பூதங்களும் அவர்ல இருந்து தான் வெளிப்பட்டிருக்கு. அவர் தான் வந்து அதை வகுத்து, அதோட தன்மைகள்லாம் வகுத்து, அதாவது இப்படி இருக்கணும்னு பண்ணின அந்த ஆதார பொருள். பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை. பூவுல வந்து அதோட வாசனை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இட் இஸ் எவ்ரிவேர். அது என்ன, இந்த எதழில இருக்கு வாசனை, இந்த மத்தியத்துல இருக்கிற பாயிண்ட்ல இருக்கு வாசனைன்னு ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணவா முடியும்? எப்படி பூல வந்து அதோட வாசனை வந்து பூர்ணமா எல்லா அங்கத்திலையும் வந்து நிறைஞ்சு இருக்கோ, ஒளிவர நிறைந்து மேவிய பேர், அந்த மாதிரி வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லாத்தையும் நிறைஞ்சிருக்கிறது. அண்ணாமலையான் வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து 5 கோஷங்களுக்கு யாரோ ஒரு அடியார் வந்து கேட்பார், இந்த 5 கோஷங்கள்னு சொல்றாளே, 5 கவரேஜ்ன்னு சொல்றாளே இந்த இருப்புங்கிற அனுபவத்துக்கு, அந்த இருப்புங்கிற அனுபவத்துக்கும் இந்த 5 கோஷங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் எப்படி அப்படின்லாம் ஏதோ கேட்பார். அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறத சொல்லுவார். அப்ப சொல்லுவார், அது அப்படி இல்லை, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்காதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். இட் இஸ் லைக் எ சென்டட் கர்ச்சீஃப். ஒரு கர்ச்சீஃப்ல வந்து ஒரு வாசனை போட்டிருக்கோம், அது சம் நேச்சுரல் சென்ட்,
இப்போ சென்ட்டுனா ஏதோ கெமிக்கல் ஸ்ப்ரே மாதிரி இல்லை, அதுவும் தான். எதா இருந்தாலும் சம் வாசனை பொருள் அந்த இதில் கர்ச்சீஃபில் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த கர்ச்சீஃபோட நூல் இருக்கு இல்லையா, விச் இஸ் அ கிராஸ் மேட்டர் விச் யூ கேன் see as a கர்ச்சீஃப். அதுதான் வந்து அன்னமய கோஷம். அதோட அந்த கர்ச்சீஃபுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் என்ன, கலர், டெக்ஸ்சர், அந்த காட்டனால ஆயிருக்கா என்னங்கிறது இருக்கு, அதோட கலருங்கிற தன்மை இருக்கு, அதுல இருக்கிற டிசைன் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அதோட சூக்ஷ்மமான தன்மைகள். அதுல இந்த சென்ட் இருக்கு பாருங்க, அந்த வாசனை அது வந்து இந்த ஆன்ம இருப்புங்கிற அனுபவம். அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த சென்ட் கர்ச்சீஃப் ஃபுல்லா இருக்கு. அதோட டிசைன்ல இருக்கா, இந்த இந்த பாயிண்ட்ல இருக்கா, அந்த பூக்குள்ள இருக்கா, அந்த கலர்ல இருக்கான்லாம், இந்த நூல்ல இருக்கா, என்னத்தை கேட்க, இட் இஸ் எவ்ரிவேர். அந்த மாதிரி பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை. எப்படி அது வந்து அந்த கிராஸ் லிமிடேஷன்ஸ்க்கு உட்படாம எல்லா அது இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். எல்லா இடத்துலையும் அது இருக்குன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலாக அது அது அப்படிதான் சொல்ல முடியும், எனக்கு தெரியல எப்படி சொல்றதுன்னு. ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை. இன்றெனக்கு அப்படி எல்லாத்துலயும் கலந்து இருக்கிற பொருள் எனக்காக இன்னைக்கு எலிசா வந்து எனக்கு, அதாவது கெட்டிங் இன்டு மை பெர்செப்ஷன். அப்படி எதுக்கும் எட்டாத பொருள், உணர்ச்சிக்கு எட்டாத பொருள், புலன்களுக்கு எட்டாத பொருள், ஐம்பூதங்களையும் தனக்குள்ளேருந்து வெளிப்படுத்தின பொருள், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள் இன்று எனக்கு எளிவந்து அருளி அழிதரும் ஆக்கை ஒழியறச் செய்த ஒன்பொருள். அண்ணாமலையானே, இன்னைக்கு எனக்கு வந்து கிருபையினால எலிசா இறங்கி வந்து என்னுடைய தன்மைக்கு வந்து அகப்படும்படியா இறங்கி வந்து இந்த அழிஞ்சு போகக்கூடிய அந்த யாக்கை சரீரம் இருக்கே, அதை வந்து ஒழிய செய்த ஒன்பொருள். அது இருக்கிறப்பவே அது அதாவது சரீரத்தை விடுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் எண்ட் ஆக்சுவலி. வாசாம்சி ஜீர்ணானி மாதிரி வந்து அது ஜீவனுக்கு சங்கல்பங்கள் இருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உயிரை விடுறது இல்லை, சரீரத்தை விடுறதுன்னு தான் சொல்லணும். உயிர் தான் வந்து சரீரத்தை இயக்கிறத வந்து விட்டுட்டு போறோம், இது மூலமா இயங்கினது அப்படின்னு போயிடுறது. சரீரம் ஒன்றும் உயிரை விடலை, அது சரீரம் ஜடம் பிடிச்சி வச்சுக்கவும் முடியாது, விடவும் முடியாது. அது இந்த சரீரத்தை விட்டு விடலாம், இயக்கினது போரும். அது ஏன் அப்படி பண்றது அப்படின்னா, அதுக்கு சங்கல்பங்கள்லாம் என்னென்னமோ இருக்கு. அது இந்த சரீரம் எல்லாம் அதுக்கு ஈடு கொடுக்க மாட்டேங்கிறது. என்னென்னத்தையோ பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, கண்ணு வேலை செய்ய மாட்டேங்கிறது, காது வேலை செய்ய மாட்டேங்கிறது, தனக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்க முடியல அப்படின்னா பழைய துணியை அவுத்து போட்டுட்டு புது துணியை போட்டுக்கிற மாதிரி வாசாம்சி ஜீர்ணானி அந்த ஜீவன் வந்து எடுத்துன்னு போயிடுறது ஒரு தனக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு புது உருவத்தை. அது வந்து தட் இஸ் நாட் அன் எண்டு. எப்படியும் இந்த அழிஞ்சு போக போறது இந்த ஐம்பூதங்களால ஆன சரீரம், அது இருக்கிறச்சியா அது நீ இல்ல, யூ ஆர் நாட் லிமிட்டட் பை இட் அப்படிங்கிறத உணர்த்துறாராம். அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த ஒன் பொருள். ஒன்னுங்கிறது வந்து ஒளிமயமான பொருள். அது அந்த இருப்பு, அது இந்த சரீரத்துக்கு வந்து லிமிட்டடா நீ இல்ல, யூ ஆர் நாட் பவுண்ட் பை திஸ் பாடி ஆர் எனி அதர் கிராஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு காட்டக்கூடிய ஞான ஒளி வடிவமா இருக்கிற பொருள் இன்னைக்கு எனக்கு வந்து இறங்கி எலியஸா வந்து எனக்கு கிருபை பண்ணி அதை காட்டி கொடுத்துருத்தேன். என்ன கிராட்டிடியூட் இருக்கணும் அவருக்கு. அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த ஒன் பொருள் இன்றெனக்கு எளிவந்து இருந்தனன் போற்றி. இப்படி கிருப்பையா இன்னைக்கு வந்து எலிசா எனக்கு தெரியும்படியா வந்துட்டாரே, அவருக்கு ஒரு நமஸ்காரம். அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. அது டேக் ஓவர் பண்ணிடுத்து அப்படின்னு சொன்னாக்க வந்து அந்த ஜீவனோட தன்மையே மாறி போயிடுறது. அது அண்ணாமலையான் சொல்லவே சொல்லியிருக்கார். அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் வந்து அதாவது பூர்ணமா அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் கம்ப்ளீட்டா போச்சுன்னு சொன்னா அந்த உருவத்தோட தன்மையே மாறி போயிடுறது. இட் இஸ் நாட் தெம் எனி மோர், இட் இஸ் நாட் தட் பர்சன் எனி மோர். அது வந்து மலையில தங்கியிருக்கிற காலத்துல பல சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அப்படி ஒரு பிராணமய சரீரம்னா ஒரு காத்து மாதிரி புகை மாதிரி ஒரு ஃபார்ம். அது ஒன்றும் அவர் பிளான் பண்ணி ஏதோ அஷ்டமா சித்தி மாதிரி நான் பண்ணணும் போகணும் வரணும். இப்போ ஆஞ்சநேயர் வந்து லங்கைக்குள்ள போறச்சே வந்து
அந்த லகுவா போனார். அந்த அஷ்டமா சித்திகள்ல வந்து அந்த மந்திரத்தை ஜபிச்சு அந்த இதை எடுத்துன்னு அந்த மாதிரி இல்ல. இந்த திருவொற்றியூர் போனது காவியகண்டருக்கு அனுகிரகம் பண்றதுக்கு அது அது அவர் சங்கல்பமே இல்ல. அது மாதிரி ஒரு பிராணமய சரீர ஒரு புகை மண்டலம் மாதிரி அந்த உருவம் வந்து ஏன்னா அது அவரோட கண்ட்ரோல்லயே இல்ல. அது கண்ட்ரோல்னா என்ன, நான் இந்த சரீரம்ங்கிற அந்த பாவம் இருந்தா தானே இந்த சரீரம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இங்க போறது அங்க வர்றதுங்கிறது இருக்கு. அது வந்து பூர்ணமா அந்த அனுபவம் சித்திச்சுடுத்து அப்படின்னு சொன்னாக்க இட் இஸ் அ நியூ ஃபார்ம். நியூ பாடின்னு சொல்றதா என்ன சொல்றது தெரியல. இட்ஸ் அ நியூ சென்ஸ். அது அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வந்து அதுவே பண்றதாம். அழிதரும் ஆக்கை செய்தோன்னு போற்றி அந்த அனுபவத்தை கொடுத்ததுனால வந்து ஒரு ஆனந்தமயமான ஒரு ரூபம். இட் இஸ் நோ லாங்கர் தி கிராஸ் பாடி அண்ட் பாடி தட் பைண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு ரூபத்தை பின்னாலேயே இதுலயே வரும் திருவாச்சகத்துல. மரத்தை வந்து மரத்தை வந்து வேற வெட்டிட்டான், ஆனா வந்து மரம் விழல. அது ஒரு அதிசயம் அப்படின்னு வரும். என்னடா அது ஜீவபோதத்தை வந்து கம்ப்ளீட்டா கட்டு பண்ணியாச்சு, ஆனா அந்த உருவம் வந்து உலகத்துல ஏதோ நடந்துட்டு இருக்கு, ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்படி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி, ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி. ஹிருதயத்துல அப்படியே ஆனந்த, அத வெளியில இருந்து இப்ப மழை பெஞ்சது, ஜலமா அருள்லாம் வந்தது. இப்ப வந்து அந்த ஹிருதயத்துல தங்கி அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் கம்ப்ளீட்டா போனதுக்கு அப்புறம் ஆந்தரிக்கத்துல இருந்து ஊத்து மாதிரி அந்த அனுபவம் இருந்துட்டே இருக்கான். இட் இஸ் நாட் ஃப்ரம் அவுட் சைடுங்கிறது வந்து தன்னுடைய தன்மையாவே அதை வந்து உணர முடியாது. ஊற்றா வந்து ஹிருதயத்திலே இருந்து அப்படி இருந்து ஆனந்தப்படுறவர். அது சமந்த பெருமான் வந்து இன்னும் ரொம்ப அழகா சொல்வார். அந்த உருகிறதுக்கு உண்டான தன்மையும் கொடுத்து ஹிருதயத்துல இருந்து அதை பருகிறவனும் அவனே அப்படின்பார். அழகான அனுபவம் அவளோட. சரி, ஓகே, நம்ம ஓவர் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அது வந்து தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை.